இதுதான் ராயல் என்ஃபீல்ட் 100-350. ராயல் என்ஃபீல்ட்லேயே மோஸ்ட் அஃபோர்டபுள், லைட் வெயிட் அண்ட் பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள்னா அதுதான் இந்த ராயல் என்ஃபீல்ட் 100-350. இந்த பைக்கோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் எம்எஸ். நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ராயல் என்ஃபீல்ட் 100-350 நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேனலில் இருக்க சாமுண்டி ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் அப்படின்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 1,91,000 rupees ஸ்டார்ட் ஆகி 2,10,000 rupees வரைக்கும் தான் போகுது. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தோம்னா ஒரு 150cc மோட்டர் சைக்கிளே நமக்கு ஒரு 2 lakhs பக்கமாக வருது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 350cc பைக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ராயல் என்ஃபீல்ட் லோகோமே வந்துருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தோம்னா நமக்கு இதில் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி நமக்கு ஹாலஜன் தான் வருது. ரியர் டெயில் லேம்ப்ஸ் மட்டும் நமக்கு இதில் எல்இடியில் கொடுத்துட்றாங்க. நமக்கு டேங்க் போர்ஷன் பார்த்தோம்னா இது வந்து டியூவல் டோன் கலரில் இருக்கும். இது வந்து ரிபல் வேரியன்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி டேப்பர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது. அது பார்த்தோம்னா சிங்கிள் டோன் கலரில் வரும். ஒயிட் அண்ட் ரெட், க்ரீன் அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு மேட் ப்ளூ கலரில் வரும். அதுவுமே நமக்கு ரிபலில் மட்டும்தான் வருது. அண்ட் இந்த இடத்துல 100-350 அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு பேனல் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா சாரி கார்டு வந்துருது. அண்ட் இந்த பேக் ரெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ராயல் என்ஃபீல்ட் அக்சரிஸில் இருக்குது. அதை கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு நல்ல நீட்டான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெட்ரோ ஃபினிஷ் தான் இந்த பைக்கில் நமக்கு இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெயில் லேம்ப்ஸ் நமக்கு எல்இடியில் வந்துருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு ரியரில் பார்த்தோம்னா ஹாலஜனை தான் கொடுக்குறாங்க. அண்ட் நல்ல டெயில் ஐடியா தான் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ஆக்வர்டாலாம் இல்லை. நல்ல ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு பைக் தான். நல்ல காம்பேக்டான டைமென்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சைலன்சருமே பார்த்தோம்னா நல்ல குட்டியாக இருக்குது. நல்ல சங்கியான ஒரு சைலன்சர் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி டிசைன் வைஸ் இவ்வளோ தான். நமக்கு நார்மலாக சர்க்கிள் டைப்பில் நமக்கு சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் 140/70 செக்ஷன் டயர் வந்துருது. ஃப்ரண்ட்டாக நமக்கு 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் வருது இந்த வேரியண்ட்டில். அதான் டேப்பர் அண்ட் ரிபல் வேரியண்ட்டாக நமக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வித் டியூவல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 300 mm டிஸ்க் வந்துருது. ரியரில் நமக்கு 270 mm டிஸ்க் கொடுத்துறாங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸுமே இந்த பைக்கில் நமக்கு வந்துடும். அண்ட் இன்ஜின் பற்றி பேசணுன்னா இந்த பைக்கில் நமக்கு ஒரு 350cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் இது. இதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தோம்னா 20.2 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. 27 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கிளச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு வெட் மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ்னு பார்த்தோம்னாலும் இந்த பைக்கில் நமக்கு 800 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அக்சசபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹைட் கம்மியாக இருக்க பர்சன்னா இந்த பைக் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள்னு பார்த்தோம்னா ஸோ சென்டர் செட் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தோம்னா லைட்டாக நமக்கு ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, ரொம்ப கீழவும் இல்லை. பட் நமக்கு லைட்டாக லீன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான ஒரு டிரைவிங் பொசிஷனை தான் கொடுத்துருக்காங்க. டேங்க்குமே ரொம்ப பெருசாலாம் இல்லை, நல்ல சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் நமக்கு வந்துருது. ஸோ அதனால் நீங்கள் உட்காரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு வந்து இந்த இடத்துல டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரியே ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்குது. அண்ட் பில்லியன் சீட் பார்த்தோம்னாலும் ஓரளவுக்கு வைடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த பைக் பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்காகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு 350cc பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள் 2 lakhs பட்ஜெட்டில் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வெயிட்டும் ரொம்ப கம்மி. ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைட்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் தான் அது வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் 100-350 தான். இது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் இருக்கிறதுனால, அதாவது 181 kilograms தான் நமக்கு ஓவரால் வெயிட்டே இருக்குது. ஸோ இதனால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளான மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்ட்னா அது வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் 100-350 தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ மைலேஜ்னு பார்த்தோம்னா ஒரு டீசென்ட்டான ஃபிகர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 36 kilometers ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக ஓனர்ஸ் ரிப்போர்ட்டட் மைலேஜே ஒரு 35 km பக்கமாக சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரூகலான ஒரு மிஷினும் கூட. இதே ராயல் என்ஃபீல்ட் ஜே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் நமக்கு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350லேயும் வருது. அண்ட் ஆல்சோ புல்லட் 350லுமே இதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. மெட்டியார் 350லுமே இதே இன்ஜின் தான் வருது. 100-350லுமே இதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு இன்ஜின் தான். டார்க் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இனிஷியலாக வர டார்க் வந்து இந்த இன்ஜினில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் 100-350ல் பார்த்தோன்னா நமக்கு ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் கிளாசிக் 350ல் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டாக்டைலாக தான் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தோன்னா நமக்கு ஹசார்ட் லேம்ப்கான ஒரு ஸ்விட்சுமே கொடுத்துட்றாங்க. ரைட் சைடில் நம்ம இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் ஸ்டார்ட்கான ஒரு பட்டன் வந்துடுது. லெஃப்ட் சைடில் நமக்கு ஹெட்லாம்ப், ஹை பீம் அண்ட் லோ பீம் ஸ்விட்ச் பண்ணுற டாகிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இண்டிகேட்டருக்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. ஒரு நார்மலான ஒரு ஹார்னுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. ஃபுல்லி அனலாக் தான். சின்னதாக ஒரு டிஜிட்டல் பார்ட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டாகிள் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இது மூலமா நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம்.
இதில் பார்த்தோன்னா நமக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பி அண்ட் ஓடோமீட்டர் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது பார்த்தோன்னா ஃபியூல் மீட்டர் வந்துருது. அண்ட் ட்ரிப்பர் நேவிகேஷன் நமக்கு தனியாக அக்சசரிஸில் இருக்குது, அது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இந்த இடத்துல அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னதான் சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலும் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டெயில் வச்சுலாங்க கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்கில் நமக்கு வருது. வெட் மல்டிப்ளே கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் 100 350யோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்லா பேசியான ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கீ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் பார்த்துருப்போம். அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு இந்த பைக்கில் 41 mm ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 130 mm ட்ராவல் இருக்கும். ரியரில் பார்த்தோன்னா நமக்கு ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். ஸோ ஃபைனலி இந்த பைக்கோட வேரியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு 3 வேரியண்ட்டில் வருது. அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட் பார்த்தோன்னா நமக்கு ரிபல் வேரியண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ரிபல் வேரியண்ட்டில் தான் நமக்கு வந்து டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் வரும். மேட் வேணும்னா நீங்கள் ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்க அந்த வேரியண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெட் அண்ட் பிளாக் ஆர் இந்த மாதிரி பிளாக் அண்ட் கிரே வேணும்னா நீங்கள் இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷில் தான் வந்து உங்களுக்கு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு டாப்பர் வேரியண்ட்டில் நமக்கு ஒரு சிங்கிள் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 1,91,000 rupees ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். டாப் அண்ட் வேரியண்ட் இந்த ரிபல் வேரியண்ட் தான். ஸோ இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 2,10,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி 350cc மோட்டர் சைக்கிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வாரண்டின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த பைக்கு 3 years or 30,000 kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதாங்க இந்த ராயல் என்ஃபீல்ட் 100 350யோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys next video. Real soon. Take care. Bye bye and drive safe.